எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இன்டர்வியூனா இப்படி தான் இருக்கும், இதுதான் கேள்விகள்லாம் இருக்கும் அப்படின்றது. பட் ஜென்ரலாக இப்போ நம்ம இன்டர்வியூனா நம்ம என்ன நினச்சிப்போம், டெல்மி அப்படி சொல்லுங்கள், அப்புறம் உங்களுடைய சிவியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல் டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மட்டுமே இன்டர்வியூ கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நான் என்னென்னு நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வின் மைண்ட் செட். அதாவது நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பிளேஸ் ஆயிடுவோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டபுள் மைண்ட் செட்டில் போய் நிறைய பேர் தோத்துடுறாங்க. ஸோ எப்படின்னா இன்டர்வியூ போகலாம், ஆனால் நம்ம எப்படி பிளேஸ் ஆகுமான்னு தெரியலையே, என்ன நடக்குமே தெரியல, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகாதீங்க. கண்டிப்பாக நம்ம பிளேஸ் ஆகும் அப்படி மைண்ட் செட்டோட போங்க. அப்படி பிளேஸ் ஆகலாம் நமக்கு வேறு இன்னொரு கம்பெனி வரும். ஸோ பட் நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நம்மளா ஒரு கற்பனையாக உருவாக்கிக்க வேண்டாம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இன்டர்வியூ போகிறீங்கன்னா இன்டர்வியூ வின் மைண்ட் செட்டோட போங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அதில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக டெல்மி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவங்களோட சிவியை பற்றி கேட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஐடி ப்ரூஃப், நம்ம இப்போ இன்டர்வியூலாம் பண்ணால் ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இதை நம்ம ஒரு ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ நம்ம அவங்ககிட்ட காட்டணும். ஸோ அதுமாதிரி நான் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஆதார் கார்டை வாங்கிட்டு அவங்க என்ன கேட்டாங்க, ஆதார் கார்டில் லாஸ்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ பட் நான் அந்த ஆதார் கார்டு முன்னாடியே பார்த்ததுனால அந்த நம்பர் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை மாதிரி தான் நம்ம ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் வண்டியோட பைக் நம்பரு. அப்புறம் இப்போ ஆஃபீஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் கடந்து போகிறீங்க, லிஃப்ட் எந்த பக்கம் இருக்குது, கீழே ரிசப்ஷனில் என்ன கலர் செடி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கறது கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும், என்னடா இதெல்லாமா கேட்பாங்க இன்டர்வியூல. பட் சில எம்என்சி கம்பெனியில் இதை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஏன்னா இது எப்படின்னா உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்கில்லை டிஃபைன் பண்ணுவோம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அட்டென்ஷனாக இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அட்டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்ற செக் பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் கேட்குறாங்க. எல்லா கம்பெனி கேட்க மாட்டாங்க, ஒரு சில மல்டிநேஷனல் கம்பெனி கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போல் எல்லாத்துலையும் சொல்கிற மாதிரி தான் தரவு வித் யுவர் சிவி. அதாவது உங்களுடைய ரெஸ்யூமில் ஃபுல் தரவாக இருங்க. நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் உங்களோட மைண்டில் இருக்கணும். இப்போ நம்ம நிறைய பேர் எப்படின்னா ரெஸ்யூம் நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக கிரியேட் பண்ணி நம்ம அப்படியே இன்டர்வியூ காமிச்சு நம்ம அப்படியே இன்டர்வியூ போகும்போது மாட்டிப்போம். ஏன்னா அவங்க ரெஸ்யூமில் எதெல்லாம் போட்டிருக்கீங்க நம்ம அது பார்த்துட்டு கூட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ரெஸ்யூம் முன்னாடி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ ஃபுல்லாக ரெஸ்யூம்னா ரெஸ்யூம்லேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகளே வரும். ஸோ ரெஸ்யூமை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். நாலாவது பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஒரு அஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. அதாவது காம் மைண்ட் செட் நிறைய அஃபர்மேஷன் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஸோ அதில் ஒன்று எடுத்துகிட்டு அது நல்லா கேட்டு அப்புறம் போங்க. ஏன்னா மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் அந்த இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நீங்கள் வேற எங்கேயா யோசிச்சுட்டு ஏதோ பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுவீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வாயை விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப காமாக மைண்ட் செட்டில் போகணும் இன்டர்வியூக்கு எப்போவுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களை. ஸோ மறக்காமல் நீங்கள் இப்போ இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஒரு அஃபர்மேஷன் கேட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பி ஆன் டைம். இப்போ இன்டர்வியூ 9:30க்குன்னா நீங்கள் 9 o'clock கிளம்புற மாதிரிலாம் இருக்காதிங்க. 8:30 அங்கே. ஏன்னா 1 hour பிஃபோர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது என்வரான்மெண்ட். ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகி அந்த இடத்துல கொஞ்சம் போய் கூலாக உட்காந்து நீங்கள் சீக்கிரமாக போய் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ போகும்போது ரொம்ப டென்ஷனாக போய் வேர்த்துட்டு போய் இருக்காமல் லாஸ்ட் டைமில் போய் நிற்காமல் கரெக்டாக ஒரு 1 hour முன்னாடி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் புது இடம்னாலும் நமக்கு தெரியாது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9:30 9 o'clock தான் போவாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் போனால் நிறைய இருக்கும். ஐடி பாஸ் காட்டணும், அப்புறம் அங்கேருந்து அந்த ஃப்ளோர் போக சொல்லுவாங்க, இந்த ஃப்ளோர் போக சொல்லுவாங்க. நீங்கள் ஏறி போகிறதுக்கே உங்களுக்கு உள்ளே போய் உட்கார விட டக்குன்னு உடனே உள்ள இன்டர்வியூ கூப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டைம் ப்ரெஷர் வேண்டாம். ஸோ முன்னாடி 1 hour முன்னாடி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச்.